எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயன்ஸ் ஷோயிங் தட் யூ ஆர் ஆம்பிவர்ட் பெர்சனாலிட்டி. நம்ம சேனல்ல நெறைய ஹியூமன் சைக்காலஜிய பத்தின வீடியோஸ் பார்த்திருக்கோம். ஹியூமன் பிஹேவியர பத்தின வீடியோஸ் பார்த்திருக்கோம். சிக்மா பெர்சனாலிட்டிஸ பத்தின வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். நார்சிசிஸ்ட் பிஹேவியரா இருக்கலாம், இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட் பீப்பிளா இருக்கலாம், ஹிப்போக்ரைட்ஸா இருக்கலாம். இந்த மாரி மனிதர்களுடைய பன்முகத்தன்மைய பத்தின வீடியோஸ்லாம் நெறைய டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஹியூமன் பிஹேவியர் வந்து ஒரு கட்டத்துல எப்படி எப்படி மாறும்? நம்ம கூட பழகுற பீப்பிள், நம்மள சுத்தி இருக்கிற பீப்பிள் எந்த மாரியான பெர்சனாலிட்டி டைப்ல இருக்காங்க? நம்ம எந்த மாரியான பெர்சனாலிட்டி டைப்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தெல்லாம் டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ப கிரியேட் பண்றதுக்காகவும், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ப மெயின்டெயின் பண்றதுக்காகவும், நல்ல சோல்மேட்ட வந்து நம்ம லைஃப்ல அட்ராக்ட் பண்றதுக்காகவும், ஃபேமிலில நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ப மெயின்டெயின் பண்றதுக்காகவும், சொசைட்டில வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு என்விரான்மென்ட்ட நம்ம லைஃப்ல கிரியேட் பண்றதுக்காகவும் பெர்சனாலிட்டிஸ பத்தி நம்ம அதிகமா தெரிஞ்சு வச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல. அந்த வகையில இன்னைக்கு பார்க்க போற பெர்சனாலிட்டி டைப் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு பெர்சனாலிட்டி டைப். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த பெர்சனாலிட்டி டைப்ப பத்தி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றது. அது மட்டும் இல்லாம பொதுவா நம்ம எல்லாருமே, நம்ம மனிதர்கள் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு பெர்சன் மேல ரொம்ப அதிகமான நம்பிக்கைய வச்சுட்டோம். பல வருஷமா பழகியிருப்போம். ஆனா அந்த பெர்சன் நம்மள ஏதோ ஒரு காலகட்டத்துல வந்து ஏமாத்திட்டு போயிடுவாங்க. இல்ல ஏதோ ஒரு ரீசனால வந்து ஒரு பிரேக்கப் நடக்குது. இல்ல ஃபைனான்சியல் மேட்டர்ல ஏமாத்துறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த பெர்சன் அவ்ளோ நம்புன என்ன ஏமாத்திட்டாங்க. நான் இவ்ளோ தூரம் நம்பிக்கை அவங்க மேல வச்சிருந்தேன். இது மாரி பண்ணிட்டாங்க. இவ்ளோ நாள் பழகியுமா ஒரு பெர்சன் இப்படி நடந்துப்பாங்கன்னு சொல்லிட்டு, மத்தவங்க மேல பழிய போட்டுட்டே இருப்போம். ஆனா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, நாம தான் நம்மள ஏமாத்தியிருப்போம். இத நான் எப்படி சொல்றேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே உள்ளுணர்வு அப்படின்னு சொல்லப்படுற இன்ட்யூஷன் வாய்ஸ் நம்ம எல்லாருக்குமே கேட்கும். நம்ம மனசு வந்து ஃபர்ஸ்ட் கெஸ் பண்ணும். இந்த பெர்சன நம்பலாம், இந்த பெர்சன நம்ப வேணாம், இந்த பெர்சன் கிட்ட இவ்வளவு தூரம் பேசலாம், இந்த பெர்சன் கிட்ட இவ்வளவு தூரம் வச்சுக்க வேணாம்னு சொல்லப்படுற இந்த உள்ளுணர்வு நம்மளுக்கு வாய்ஸ் நமக்கு கேட்டாலுமே, பல நாள் பழகிட்டோம். பரவால்ல இவங்க என்ன பண்ணிட போறாங்கன்னு சொல்லப்படுற அந்த அன்கான்ஷியஸா சில பேர் கூட வந்து வாலண்டரா நம்ம இருந்துட்டே இருக்கிறதுனால தான், சில இடங்கள்ல வந்து அவங்களால கைவிடப்படுறோம். சில பேர் கூட வந்து ரொம்ப கம்மியான நாட்கள் தான் பழகியிருப்போம். 1 நாள், 2 நாள்லயே வந்து ரொம்ப நம்பகத்தன்மையான மனிதர்களா இருப்பாங்க. ஆனா அவங்கள நம்ம நம்பியிருக்க மாட்டோம். காரணம் நம்மளுடைய உள்ளுணர்வுக்கு வந்து நம்ம மரியாதை குடுக்காதது அதுக்கு முக்கியமான காரணம். அப்போ நாம யார்? நம்ம என்ன மாதிரியான பெர்சனாலிட்டில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நம்ம அனலைஸ் பண்ணா மட்டும் தான் நம்ம உள்ளுணர்வுக்கு வந்து நம்ம மரியாதை குடுக்க முடியும். அந்த வகையில இன்னைக்கு பார்க்க போற பெர்சனாலிட்டி என்ன பெர்சனாலிட்டி டைப் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆம்பிவர்ட் பெர்சனாலிட்டி டைப் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். நீங்களும் ஒரு ஆம்பிவர்ட்டா இல்லையா அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து வீடியோவோட எண்ண வந்து மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க ஒரு ஆம்பிவர்ட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, பேலன்ஸ்டு கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நீங்க கையாண்டுட்டு இருப்பீங்க. பொதுவா இன்ட்ரோவர்ட்டா இருக்கிற மனிதர்கள் எப்படி யோசிப்பாங்க, எப்படி பேசுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அதிகமா கவனிப்பாங்க. அப்சர்வேஷனல் ஸ்கில்ஸ் வந்து இவங்ககிட்ட அதிகமா இருந்துட்டு இருக்கும். ஒரு பெர்சன் ஒரு இன்ட்ரோவர்ட் மாரி ரொம்ப ஷையா, ரொம்ப அமைதியா, கவனிப்பு தன்மை இருக்கிற மனிதர்கிட்ட பேசும்போது, அந்த பேசுற மனிதரோட வார்த்தைகள மட்டும் அவங்க கவனிக்க மாட்டாங்க. அவங்களுடைய பாடி லாங்குவேஜா இருக்கலாம், அவங்களுடைய எமோஷனா இருக்கலாம். அவங்க என்ன விஷயத்துக்காக பேச வராங்கன்னு சொல்லப்படுற எல்லா சட்டில் சயின்ஸையுமே வந்து கவனிப்பாங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதே மாரி ஒரு இன்ட்ரோவர்ட் கிட்ட இருந்து அதிகமான இன்ஃபர்மேஷன் நம்மளால வாங்க முடியாது. நெறைய பேச மாட்டாங்க. நெறைய கவனிச்சுப்பாங்களே தவிர்த்து நெறைய வார்த்தையில பேச மாட்டாங்க. இதுவே ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்காங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய பேசுவாங்க. பேச்சாலே நெறைய சாதிக்கிற தன்மையுடைய மனிதர்களா இருப்பாங்க. இந்த லைம் லைட் அப்படின்ற மாரி, ஸ்பாட் லைட் அப்படின்ற மாரி ஒரு விஷயம் இருக்கு. அவங்க மேல ஸ்பாட் லைட் எப்பவுமே இருக்கணும்னு சொல்லப்படுற ஆசை உங்களுக்கு அதிகமா இருந்துட்டு இருக்கும். அது மூலியமாவே வந்து எனர்ஜைஸ்டா இருந்துட்டு இருப்பாங்க. இதுவே ஆம்பிவர்ட் அப்படின்னு சொல்லப்படுற பெர்சனாலிட்டி டைப்ல இருக்கிற பீப்பிள் வந்து ஒரு பெட்டர் கான்வர்சேஷனலிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பேர வாங்குவாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இன்ட்ரோவர்ட் மாரி அவங்களுக்கு வந்து கவனிக்கவும் தெரியும். எக்ஸ்ட்ரோவர்ட் மாரி அவங்கனால வந்து பேசவும் முடியும்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். இந்த இன்கிரீடியன்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இருக்கு. இப்ப சமையல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, எந்தெந்த இன்கிரீடியன்ட் எந்தெந்த அளவுல போடணுமோ, அந்த அளவுல போட்டா தான் சமையல் வந்து சுவை அதிகமாகும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஒண்ணு அதிகமானாலும், ஒண்ணு ரொம்ப கம்மியானாலும் வந்து சுவை போயிடும். அப்ப இன்ட்ரோவர்ட்டா இருக்கவங்க ரொம்ப அமைதியா இருப்பாங்க. எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கவங்க ரொம்ப பேசிட்டே இருப்பாங்க. அப்ப இந்த 2 விஷயமே வந்து அந்த எக்ஸ்ட்ரீம்ன்னு சொல்லுவாங்க. அந்த லெவல்ல இருக்கிறதுனால ஏதோ ஒரு கட்டத்துல வந்து இந்த பீப்பிள் நம்மளுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஆனா ஆம்பிவர்ட் டைப்ல இருக்கிற பீப்பிள் வந்து கரெக்ட்டா எங்க வந்து அமைதியா இருக்கணுமோ அங்க இருக்க அவங்களுக்கு தெரியும். எங்க வந்து கான்வர்சேஷன் வந்து வளர்க்கணும், பேசணும்னு சொல்லப்படுற விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால, அவங்கனால கான்வர்சேஷன் மூலியமா எத வேணா சாதிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 2வது விஷயம், நீங்க ஒரு ஆம்பிவர்ட்டா இருக்கிறது எப்படி நீங்க கெஸ் பண்ணலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, லிமிட்டட் சாலிட்யூட் அப்படின்ற மாரி சொல்லலாம். சாலிட்யூட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து, தனிமையில ஒரு பெர்சன் அவங்கள அவங்களே காம் ஆக்கிக்கிறது, அவங்களுடைய எனர்ஜிய வந்து ஏத்திக்கிறது அப்படின்ற மாரி சொல்லலாம். பொதுவா வந்து இன்ட்ரோவர்ட்டா இருக்க மனிதர்கள் வந்து தனிமை அதிகமா விரும்புவாங்க. அதுக்கான காரணம் வந்து, பொதுவா நம்ம ஒரு ஒரு சோசியல் ஃபங்ஷன்ஸோ, சோசியல் கேதரிங்கோ வெளிய போறோம். நெறைய மனிதர்களோட பேசுறோம், பழகுறோம், கொண்டாடுறோம், ஹேப்பியா இருக்கிறோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளோட எனர்ஜி அங்க கொஞ்சம் ட்ரைன் ஆயிருக்கும். ஏதோ ஒரு விஷயம் பேசியிருப்போம், ஏதோ ஒரு விஷயம் கேட்டிருப்போம்.
அப்போ வந்து இன்ட்ரோவர்ட் மாரி ரொம்ப அமைதியா இருக்க பீப்பிள் என்ன யோசிப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, தனிமையில அவங்கள வந்து ரீசார்ஜ் பண்றதுக்காக கொஞ்சம் தனிமையில இருந்துப்பாங்க. ஆனா, இன்ட்ரோவர்ட்டா இருக்கிற மனிதர்கள் வந்து அதிகமான தனிமைய எடுத்துப்பாங்க. தனிமையிலேயே அவங்களுக்கு புடிச்ச ஹாபீஸா இருக்கலாம், அவங்களோட இண்டிபெண்டன்ஸா இருக்கலாம். அத என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர்த்து, அந்த தனிமையில வந்து சில நேரங்கள்ல வந்து ஓவர் தனிமையா இருக்கிறதுனால, ஓவர் திங்கிங்காலயும் அவங்க மாட்டிக்கிறாங்க. ஆனா, இதுவே வந்து ஒரு ஆம்பிவர்ட் பெர்சனாலிட்டி எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த தனிமைய வந்து ஒரு பவர் மாரி யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்பிவர்ட் பெர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற பீப்பிள் வந்து சோசியல் இன்ட்ரோவர்ட்ஸ் அப்படின்ற மாரி நான் சொல்லுவேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்கனால சோசியல் கேதரிங், ஃபங்ஷன் எல்லாத்துலயுமே மிங்கிள் ஆக முடியும், ஜாலியா பேச முடியும், என்ஜாய் பண்ண முடியும், பார்ட்டி பண்ண முடியும், எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா, அவங்களுக்கு கரெக்ட்டா அவங்களுடைய எனர்ஜி எங்க வந்து லாஸ் ஆகுது, எங்க இதுவாகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, டக்குனு வந்து மறைஞ்சிருவாங்க. மறைஞ்சிட்டு அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் ஒண்ணு அவங்களுக்கு இருக்கும். இந்த டைம்ல நான் சாலிட்யூடா நான் இருக்க போறேன், அமைதியா இருக்க போறேன், தனிமையில இருக்க போறேன்னு சொல்லிட்டு, அந்த தனிமையில அவங்க ரீசார்ஜ் பண்ணிட்டு, திருப்பி கம்பேக் குடுப்பாங்க. திருப்பி வெளிய வந்து திருப்பி ஜாயின் ஆவாங்க. இப்ப சிம்பிளா எக்ஸாம்பிள் மூலியமா சொல்லலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் ரீசார்ஜ் பண்றோம். ரொம்ப நேரம் ரீசார்ஜ் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பேட்டரி வீக் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? அப்ப எந்த அளவுல ரீசார்ஜ் பண்ணணுமோ, அந்த அளவு ரீசார்ஜ் பண்ணணும். அதே மாரி தனிமைய எந்த அளவு வச்சுக்கணுமோ, அந்த அளவு கரெக்ட்டா வச்சுக்கிட்டு, ரீசார்ஜ் ஆன அப்புறமா திருப்பி ஃபுல் பவரோட வந்து வெளில வந்து ஷைன் பண்ண ஆரம்பிக்கிறதுல வந்து, ஆம்பிவர்ட் பெர்சனாலிட்டி நிகர் ஆம்பிவர்ட் பெர்சனாலிட்டி அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 3வது விஷயம் நீங்க ஒரு ஆம்பிவர்ட் அப்படி சொல்லப்படுற விஷயத்த எப்படி நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஷிப், குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி அப்படின்ற மாரி சொல்லலாம். அகைன் இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மூலியமா தான் வந்து நீங்க வந்து லைஃப்ல வந்து டாப்ல போறீங்களா, டவுன்ல போறீங்களான்னு சொல்லப்படுற விஷயமே இருக்கு. ஏன்னா நண்பர்களோட தகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இன்ட்ரோவர்ட்டா ரொம்ப அமைதியா இருக்க பீப்பிள் வந்து ரொம்ப கம்மியான நண்பர்கள வச்சிருப்பாங்க. ரொம்ப அதிகமான கேட்டகரில நண்பர்கள் இருக்க மாட்டாங்க. பார்த்து தேர்ந்தெடுத்து தான் பழகுவாங்க. ஆனா பழகுற எல்லா மனிதர்கள்கிட்டயுமே 2 பேர்கிட்ட பழகுனாலும், அந்த 2 பேர பத்தின அக்குவேர், ஆணிவேர் ஃபுல்லா தெரிஞ்சிருக்கும். ரொம்ப டீப்பான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க. ஆனா எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கிற மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பல கேட்டகரில பீப்பிள் இருப்பாங்க. ரூடான பீப்பிளோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பாங்க. ஜோயலான கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பாங்க. ரொம்ப சைலன்ட்டான இருக்கிற பீப்பிள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பாங்க. ஸோ இந்த மாரி பல கேட்டகரீஸ்ல வந்து நெறைய நண்பர்கள் இருந்தாலுமே, எல்லார் கூடயுமே ஈவனா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதனால, எல்லார பத்தியுமே ரொம்ப ஈக்குவலா தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டாங்க. ஆனா ஆம்பியூட் அப்படின்னு சொல்லப்படுற பீப்பிள் வந்து ஓவர் எக்ஸ்டெண்டட் எக்ஸ்ட்ரோவர்ட் பீப்பிள்ன்னு நான் சொல்லுவேன் இந்த விஷயத்துல. இவங்கனால எல்லார் கூடயுமே ஃப்ரெண்ட்ஷிப்ப கிரியேட் பண்ணவும் முடியும். அவங்க கூட டீப்பான ரிலேஷன்ஷிப்பயுமே வந்து வளர்க்க முடியும். அதுக்கு ட்ரை பண்ணிட்டும் இருப்பாங்க. எதுக்கு அது அது நான் எப்படி சொல்றேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, பொதுவா ஒரு மனிதர் கூட பழகும்போது, நம்ம என்னென்ன மாரியான கேள்விகள் அவங்க கிட்ட கேட்கிறோம், என்னென்ன மாரியான விஷயங்கள அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்றோன்றத பேஸ் பண்ணி தான், அந்த உறவு எந்த கட்டத்துக்கு போகுதுன்னு இருக்கு. ஒரு ஸ்மால் டாக்கா நீங்க பேசுறீங்களா? இல்ல உண்மையிலே டீப்பான ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள கொண்டு போறீங்களான்னு, ஆம்பிவர்ட் பெர்சனாலிட்டில இருக்க பீப்பிளுக்கு வந்து, யார் கூட பேசினாலுமே அந்த டீப் கான்வர்சேஷன் சொல்லுவாங்க. ரொம்ப சில பேர் ரொம்ப பழகுனா மாரி, ரொம்ப வந்து நம்மள வந்து ஃபீல் பண்ணி பேசுவாங்க. நம்மள வந்து ரொம்ப அரவணைச்சு பேசுற பீப்பிள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த ஒரு குவாலிட்டி இருக்கிறதுனால பன்முகத்தன்மை, அதாவது பல பேர் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ப மெயின்டெயின் பண்ணணும். எல்லார் கூடயுமே டீப்பான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பையும் இந்த பீப்பிள் மெயின்டெயின் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சிச்சுவேஷன் ஸ்பெசிஃபிக் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஆம்பிவர்ட் பெர்சனாலிட்டீஸோட ஒரு முக்கியமான ஒரு ஒரு பவர்ன்னு கூட சொல்லலாம் இத. அவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சூழ்நிலைக்கு ஏத்த மாரி டக்கு டக்குன்னு மாறிடுவாங்க. இப்போ ஒரு பச்சோந்தி மாரின்னு வச்சுக்கோங்களேன். பச்சோந்தி மரத்துக்கு மரம் கலர் மாறும் ஆக்சுவலா. ஆனா இவங்க எப்படின்னா வந்து அதே வந்து ஒரு பவரா யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு ஃபங்ஷன், ஒரு சோசியல் கேதரிங்னா அந்த இடத்துல எவ்வளவு தூரம் ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்க முடியுமோ, அவ்வளவு தூரம் எனர்ஜெட்டிக்கா, ஹேப்பியா இருப்பாங்க. வீட்டுக்கு வந்தாங்கன்னா அதே மாரி ரொம்ப ரிசர்வ்டா, இண்டிபெண்டன்ட்டா இருப்பாங்க. அப்படியே டோட்டல் பெர்சனாலிட்டி டிஸார்டர் மாரி அங்க அந்நியனா இருப்பாங்க, இங்க வந்து அம்பியா இருப்பாங்க. இந்த மாரி மாத்திக்கிட்டே இருக்கிறனால, சில நேரத்துல வந்து அந்த மாரி பெர்சனாலிட்டில ஆம்பியூட் பெர்சனாலிட்டில இருக்கிற பீப்பிள்க்கே வந்து, நம்ம ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கோமோ! நம்ம ரொம்ப டிஃபரெண்ட்டா நடந்துக்கிறோமோ! நம்ம அங்க அப்படி பேசுறோம், இங்க இப்படி இருக்கோம்ன்னு சொல்லிட்டு அவங்க மேல அவங்களுக்கே சந்தேகம் வரும். ஆனா, இது வந்து முக்கியமான ஒரு குவாலிட்டி, முக்கியமான ஒரு பவர்ன்னு சொல்லலாம். இடத்துக்கு தகுந்தா மாரி இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்கனால மட்டும் தான் வந்து வாழ்க்கையில அவங்க நெனச்ச விஷயத்த ஈஸியா சாதிக்க முடியும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ இந்த குவாலிட்டி உங்ககிட்ட இருந்ததுன்னா, நீங்களும் ஒரு ஆம்பியூட் பெர்சனாலிட்டி அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 5வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து 2 டைப் ஆஃப் வொர்க்கிங் ஸ்டைல் அப்படின்ற மாரி சொல்லலாம். நம்மளோட வொர்க்கிங் ஸ்டைல பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு வேலைய வந்து எவ்வளோ ஷார்ட்கட்டா ஈஸியா முடிக்க போறோம். இல்ல சுத்தி வளைச்சு கஷ்டப்பட்டு முடிக்க போறோமான்னு சொல்லப்படுற விஷயம் இருக்கு. அப்போ இன்ட்ரோவர்ட்டா ரொம்ப அமைதியா இருக்க பீப்பிள் வந்து அவங்க வேலைய வந்து சீக்கிரமா சுறுசுறுப்பா முடிக்கணும் அப்படின்றதுக்காக, ஃபோக்கஸ் மிஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக, தனிமையில அவங்க வேலைய அதிகமான வேலைகள், இம்பார்ட்டன்ட்டான வேலைகள தனிமையில பண்ணிடலாம். தனியா முடிச்சிடலாம். அப்பதான் நம்மளால டிஸ்ட்ராக்ஷன்லாம் முடிக்க முடியும்னு சொல்லிட்டு தனிமைய தான் தேர்ந்தெடுத்து அவங்க வேலைகள வச்சு முடிச்சுட்டு இருப்பாங்க. ஆப்வியஸா எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கிற பீப்பிள் வந்து கூட்டத்துல ஒரு டீமா வச்சு முடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கான காரணம் தனிமையில உங்களுடைய மூளை உங்களுக்கு சில விஷயம் சொல்லும்போது,
கூட்டத்துல இருக்கும்போது சில பேர் டிஃபரெண்டான ஐடியாஸ் குடுப்பாங்க. அது மூலியமா நம்ம வேலைய வந்து ஈஸியாவும், சூப்பராவும், எஃபிஷியன்ட்டாவும் முடிக்கலாம்னு சொல்லப்படுற இந்த திறமை எக்ஸ்ட்ரோவர்ட் பீப்பிள் கிட்ட இருக்கும். ஆனா, ஆம்பியர்ட்டா இருக்கிற பீப்பிள் கூட்டத்துல வொர்க் பண்ணாலுமே கூட சரி, தனித்துவத்த காட்டுவாங்க. தனித்துவத்தா, இண்டிபெண்டன்ட்டா அவங்களுடைய வொர்க்க காமிச்சுட்டே இருப்பாங்க. கூட்டத்துல இருக்கிற விஷயத்தையும் வந்து கேட்டுப்பாங்க. இந்த ஒரு டாக்டிக்ஸ் இருக்கிறதுனால 2 வகையான வொர்க் ஸ்டைல். அதாவது தனிமையில இருக்கிற எனர்ஜெட்டிக்கான வொர்க்கும் அவங்களால பண்ண முடியும். கூட்டத்துல இருக்கிற மத்தவங்களுடைய பெர்செப்ஷனுடைய ஐடியாஸையும் அவங்களால எடுத்துக்கிட்டு, ஒரு வேலைய வேற லெவல்ல முடிக்கக்கூடிய பெர்சனாலிட்டியா, ரொம்ப டேலண்டட் பெர்சனாலிட்டியா இந்த பீப்பிள் இருப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 6வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஹெல்தி ஸ்கெப்டிசிசம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸ்கெப்டிசிசம் அப்படி சொல்லப்படுற விஷயம் வந்து யாரையும் உடனே நம்பிடாதப்பா. கொஞ்சம் தூரமா வச்சு பேசி பழகி, அப்புறமா நீ உனக்குள்ள ரிலேஷன்ஷிப் உள்ள கொண்டு வந்துரு. அது ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், லவ்வா இருக்கலாம், எந்த ரிலேஷன்ஷிப்பா வேணா இருக்கலாம். அந்த ஃபேண்டஸின்னு சொல்லுவாங்க. பார்த்தோனே இவங்க சூப்பரா இருக்காங்க, நல்லா இருக்காங்க, இவங்கள ரிலேஷன்ஷிப்ல கொண்டு வரலாம். இல்ல இந்த பெர்சனோட பழகலாம். இந்த பெர்சனோட பழகுனா இந்த பெனிஃபிட்லாம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு, அந்த ஃபேண்டஸில போகக்கூடாது. கொஞ்சம் சந்தேகப்பட்டு ப்ராப்பரா தான் கொண்டு போணும். ஒரு ஸ்டெப் தள்ளி தான் வச்சு ஒரு பெர்சன உள்ள ரிலேஷன்ஷிப் உள்ள கொண்டு வரணும்னு சொல்லப்படுற இந்த விஷயம் நம்ம நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதுல இன்ட்ரோவர்ட்டா ரொம்ப அமைதியா இருக்க பீப்பிள் வந்து எக்ஸ்ட்ரீமுக்கு சந்தேகப்பட்டுட்டே இருப்பாங்க. யார் கூட பழகுனாலும் இவங்க இந்த மாரி பண்ணுவாங்களா? இவங்கள நம்பலாமா? நம்ப வேணாம்னு சொல்லப்படுற அந்த ஸ்கெப்டிசம் வந்து பேக்கிரவுண்ட்ல அவங்களுக்கு ஓடிட்டே இருக்கும். ஆனா எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்க பீப்பிள் அப்படியே ஆப்போசிட். நெறைய பேர் நம்பி ஏமாந்துருவாங்க. நெறைய பேர்கிட்ட நம்பி ஈஸியா நெறைய இன்ஃபர்மேஷன் சொல்லிடுவாங்க. நெறைய பேசிருவாங்க. கடைசியில அதுக்கான பலனையும் அனுபவிச்சுட்டு, வாழ்க்கை எனக்கு இவ்வளவு விஷயம் கத்துக் குடுத்துருச்சுன்னு சொல்லிட்டு சோகமா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா அகைன் நான் ஆம்பியர்ட் சொல்றேன். ஆம்பியர்ட்ல இருக்க பீப்பிள் வந்து அந்த ஸ்கெப்டிசம் சந்தேகம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த உள்ளுணர்வ பேஸ் பண்ணி தான் வைப்பாங்க. ஒரு கான்வர்சேஷன் போது ஒரு மனிதர்கிட்ட பேசுறாங்க, ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னா, அவங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இவங்கள சந்தேகப்படலாமா வேணாமா, எந்த அளவுல இவங்கள வச்சுக்கலாம்னு சொல்லப்படுற அந்த விஷயத்த வந்து அவங்களுக்குள்ள கேட்டுப்பாங்க. அந்த அளவுகோல்னு இருக்கும். அந்த அளவுகளுக்கு ஏத்த மாரி தான் சந்தேகப்படுவாங்களே தவிர்த்து, எல்லா நேரத்துலயுமே சந்தேகப்பட்டுட்டும் இருக்க மாட்டாங்க. எல்லா நேரத்துலயுமே நம்பிக்கிட்டும் இருக்க மாட்டாங்க. இந்த ஒரு ரீசனால வந்து பீப்பிள் ஹேண்ட்லிங் சொல்லப்படுற விஷயத்துல ஆம்பிவர்ட் பெர்சனாலிட்டீஸ்க்கு நிகர் ஆம்பிவர்ட் பெர்சனாலிட்டீஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, எஃபர்ட்லெஸ் பெர்சுவேஷன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. எஃபர்ட்லெஸ் பெர்சுவேஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து இங்க எல்லாருமே கத்துக்கணும்னு நினைக்கிற விஷயம். எல்லாருமே வந்து இத எப்படி பண்றாங்க சில பேர் அப்படின்னு சொல்லப்படுறத ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. எக்ஸ்ட்ரோவர்ட்டா வெளிப்படையா பேசுற மனிதர்கள் இத ஈஸியா பண்ணிட்டும் இருப்பாங்க. இப்ப நமக்கு ஒரு வேலை வேணும் ஒரு பெர்சன் கிட்ட இருந்து. அந்த பெர்சன வந்து நமக்கு ஏத்த மாரி மாத்தி அந்த பெர்சன் கிட்ட இருந்து வேலைய வாங்கிக்கிறது மேனிபுலேஷன் சொல்லுவாங்க. அது தப்பு. அவங்கள வந்து கை பொம்மையா மாத்தி ஆட வச்சு அந்த வேலைய வாங்கிக்கிறதுன்னு. ஆனா, எஃபர்ட்லெஸ் பெர்சுவேஷன் சொல்லப்படுற விஷயம் வந்து நம்ப வந்து நட்பின் பேர்ல, நட்பு பாராட்டி ஒரு சில பேர்கிட்ட வேலைய வாங்கி செய்ப்பா முடிச்சிடலாம். அது பண்ணலாம், இது பண்ணலாம்னு சொல்லிட்டு, அடுத்தவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்க கிட்ட இருக்கிற அந்த வேலைய வாங்குறதா இருக்கலாம். இல்ல அவங்க கிட்ட இருக்கிற விஷயங்கள எடுத்துக்கிறதா இருக்கலாம். இது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. எக்ஸ்ட்ரோவர்ட் பீப்பிள் இத ஈஸியா பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா, ஆம்பிவர்ட்டா இருக்கிற பீப்பிள் வந்து இத எந்த ஸ்டைல்ல பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கிளவரா பண்ணுவாங்க. இத எக்ஸாம்பிள் மூலியமா சொல்லிர்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கார் சேல்ஸ் கம்பெனி இருக்கு. நம்ம ஒரு கார் வாங்க போறோம்னா, ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கிற பீப்பிள் வந்து அந்த கார வந்து எந்த அளவு நம்மள ஃப்ரெண்ட்லியா பேசி வாங்க வைக்கணும்னு சொல்லப்படுற டாக்டிக்ஸ் அவங்களுக்கு தெரியும். அந்த கஸ்டமர வந்து கார ஓட்டிட்டு போற லெவலுக்கு வாங்கி ஓட்டிட்டு போற அளவுக்கு பண்ணிடுவாங்க. அந்த கார வித்துருவாங்க விச் மீன்ஸ். ஆனா ஆம்பிவர்ட் பெர்சனாலிட்டிஸ் வந்து அந்த ஸ்கில்ல எப்படி கொண்டு போவாங்கன்னா, அந்த கஸ்டமரோட பல்ஸ புடிப்பாங்க. அவங்களுடைய டேஸ்ட் அண்ட் பிரெஃபரன்ஸஸ் அவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்கன்னு சொல்லப்படுற அவங்க ஆங்கிள்ல இருந்து எல்லாத்தையுமே பார்த்து அவங்களுடைய டேஸ்ட்க்கு எல்லாத்தையுமே கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. மொட்டையா ஒரு பொருள வித்துறணும், ஒரு பொருள வந்து இது பண்ணிடணும்னு நினைக்காம, அந்த எஃபர்ட்லெஸ் பெர்சுவேஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து, அவங்க ஆங்கிள்ல இருந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவா சில விஷயத்த பண்ணி, கிளவரான ஒரு வழியில கொண்டு போவாங்க. ஸோ, இதனால இந்த மாரி ஆம்பிவர்ட்டா இருக்கிற பெர்சனாலிட்டீஸும் வந்து, சுத்தி இருக்க பீப்பிள் கிட்ட ஃப்ரெண்ட்லியா, எஃபர்ட்லெஸ்ஸா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள வந்து நடத்திக்கிறதுல கில்லாடிகள் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ, 2வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய நேரங்கள்ல நம்மள சுத்தி இருக்கிற பீப்பிள் என்ன டைப்ல இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. இவங்க நார்சிசிஸ்ட்டா, இல்ல ஹிப்போக்ரைட்டா, இல்ல இன்ட்ரோவர்ட்டா, எக்ஸ்ட்ரோவர்ட்டா என்ன டைப்ல இருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு, சுத்தி இருக்கிற பீப்பிள நம்மளால ரீட் பண்ண முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். அதுக்கான காரணம், நாம யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம எந்த டைப்பான பீப்பிள்னு நம்மளுக்கு தெரியாது. சப்போஸ் நம்ம எந்த டைப்பான பீப்பிள் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அத பேஸ் பண்ணி நம்ம யார் கூட மேட்ச் ஆவோம், யார் கூட நம்மளுக்கு கரெக்ட்டான ஒரு காம்போ வரும், யார் கூட நம்மளால வந்து கரெக்ட்டான டெம்போல இருக்க முடியும்னு சொல்லப்படுற அந்த விஷயத்த தெரிஞ்சுக்க முடியும். நம்பளையும் வந்து மத்தவங்க ஈஸியா ரீட் பண்ண முடியாத லெவலுக்கு ஒரு மிஸ்டீரியான ஒரு பெர்சனா மெயின்டெயின் பண்ண முடியும். அப்படி மெயின்டெயின் பண்ணா மட்டும் தான் இங்க ஈஸியா சர்வைவும் பண்ண முடியும். அந்த விஷயத்திலும் ஆம்பிவர்ட் அப்படின்னு சொல்லப்படுற பெர்சனாலிட்டி வந்து கொஞ்சம் மிஸ்டீரியஸான ஒரு பெர்சனாலிட்டியா எப்பவும் இருப்பாங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.